மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் மெக்சிகோவின் ஹாபோ சான் லுகாஸ் கடற்கரையில் உலக அழிவின் அறிகுறி என்று கருதப்படும் 2 ஆர்ஃபிஷ் மீன்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் அச்சத்தையும் கிளப்பியுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையே மோதல் வலுத்து வருகின்றது. ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த மோதல் ஒரு 3ஆம் உலகப் போராக உருவெடுக்குமா என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. இவ்வாறான பதட்டமான சூழலில் மெக்சிகோ கடற்கரையில் டூமஸ்டே எனப்படுகின்ற 2 ஆர்ஃபிஷ் மீன்கள் கரையொதுங்கியுள்ளன. சுமார் 30 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த மீன்கள் பொதுவாக கடலுக்கடியில் 3000 அடி ஆழத்திலேயே வாழக்கூடியவை. இவை மிகவும் அரிதாகவே நீரின் மேற்பரப்பிற்கு வரும். மெக்சிகோ கடற்கரையில் நடந்து சென்ற சகோதரிகளான மோனிகா ஃபிட்டிங்கர் மற்றும் அவரது சகோதரி ஆழமற்ற நீரில் ரிப்பன் போல் மின்னிய இந்த மீன்களை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். இது பற்றி அவர்கள் கூறுகையில், அவை மிக அழகாக மின்னின. முதலில் எங்களால் எங்களது கண்களையே நம்ப முடியவில்லை என்று தெரிவித்தனர். அது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கின்றார்கள். வீடியோ வைரலானது. ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிலவுகின்ற போர் சூழலையும் இந்த மீன்களின் வருகையும் ஒப்பிட்டு விவாதங்கள் கிளம்பியுள்ளது. இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி சிலர் இதனை வரவிருக்கும் பேரழிவின் முன்னோடியாக கருதி கவலை வெளியிட்டுள்ளார்கள். இந்த வகை மீன்கள் ரிப்பன் போன்ற உடல் மற்றும் ஆரஞ்சு முதுகுத்துடுப்புடன் காணப்படும் அரிய உயிரினமாகும். ஜப்பானிய நாட்டுப்புற கதைகளில் ஆழ்கடலில் வாழும் இந்த மீன்களை ரியுகு நோ சுகா என்று அழைக்கின்றார்கள். அதாவது கடல் கடவுளின் தூதர் என்று குறிப்பிடுகின்றார்கள். வரலாற்றில் 2011 ஜப்பானில் நிகழ்ந்த மிகப்பெரிய பூகம்பத்திற்கு முன்பு சுமார் 20 டூம்சே மீன்கள் கரை ஒதுங்கியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அவற்றை பேரழிவின் முன்னோடியாக கருதினர். அமெரிக்காவின் நில அதிர்வு சங்கம் வெளியிட்ட ஆய்வில் இந்த வகை மீன்கள் தோன்றுவதற்கும் பூகம்பங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உலகின் சில பகுதிகளில் இந்த உயிரினங்கள் கெட்ட செய்திகளையும் குறிப்பாக பேரழிவுகள் அல்லது அழிவை முன்னறிவிப்பதாக காணப்படுகின்றன. புராண கதைகளின்படி நீங்கள் ஒரு துடுப்பு மீனை கண்டால் பூகம்பங்கள் போன்ற பேரழிவுகள் விரைவில் ஏற்பட போகின்றன என்பதற்கான உயர் சக்திகளிடம் வருகின்ற எச்சரிக்கை அறிகுறியாக கருதப்படுகின்றது. இதனாலேயே இவை உலக அழிவு மீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலர் இதனை டூம்சே மீன் என்று அழைக்கின்றார்கள், அதாவது அழிவு நாள் மீன் என்று அழைக்கின்றார்கள். இந்த வகை மீன் பொதுவாக 3280 அடி ஆழத்தில் வாழ்கிறது. ஆனால் 656 அடி 200 மீட்டர் உயரத்திற்கு மேல் கூட காணப்படலாம். உண்மையில் இந்த மீன்கள் மனிதர்களுக்கு பாதிப்பில்லை. அவர்கள் உணவாக உட்கொள்வது சின்ன ஜூப்ளாங்டன், ஸ்கிவிட் அல்லது ஜெல்லி மீன்கள் மட்டுமே. அவைகள் கரையொதுங்கும் போது பெரும்பாலும் நோய், இறப்பு அல்லது திசை திருப்பம் காரணமாக மேற்பரப்புக்கு வருகின்றன. இந்த வகை மீன் 36 அடி நீளத்திற்கு வளரக்கூடும் மற்றும் பெரும்பாலும் மனிதர்கள் அரிதாக காண்கின்றார்கள். கரையொதுங்கும் போது மக்கள் அதை பார்த்து பயப்படலாம், ஆனால் இது இயற்கை நிகழ்வாகும். சமூக வலைதள பதிவுகளில் மீன்கள் கரையொதுங்குவதை கொண்டு உலக அழிவை எதிர்பார்ப்பது போன்ற கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளார்கள். ஆனால் நிபுணர்கள் இதை சாதாரண இயற்கை நிகழ்வாக மட்டுமே பார்க்குமாறு எச்சரித்துள்ளார்கள். இந்த வகை மீன் கரை ஒதுங்கியதை பேரழிவின் அறிகுறியாக கருதக்கூடாது. அது ஒரு அரிய விசித்திரமான ஆழ்கடல் உயிரினத்தின் இயற்கை நிகழ்வு மட்டுமே. கடல் நிலைகள், நீர் வெப்பநிலை மாற்றம், நோய் மற்றும் காயங்கள் போன்ற இயற்கை காரணங்களால் மீன்கள் மேற்பரப்பில் வரும். உலக அழிவு டூம்ஸ்டே என்ற கருத்து பண்டைய காலம் முதலே மனிதர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பண்டைய மத நூல்கள், புராணங்கள், ஜோதிட கணிப்புகள் மற்றும் நவீன அறிவியல் ஆய்வுகள் இதற்கான சாத்தியங்களை முன்வைத்துள்ளன. பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் நாகரிகத்தின் சரிவு, பூமியின் அழிவு, வறுமை, பஞ்சம் போன்றவை நடக்கலாம் என்று எதிர்பார்த்தார்கள். இருந்தாலும் பெரும்பாலான கணிப்புகள் தோல்வியடைந்துள்ளன. 2012 மாயன் கலண்டர் உலக அழிவை பற்றிய முன்னறிவிப்பு, 1910 ஹாலேயின் வால்மீன் பீதி, ஏகோவாவின் சாட்சி முன்னறிவிப்புகள் போன்றவை மனித குலத்தை அழிக்க முடியாது என்பதை நிரூபித்தன. இதன் மூலம் உலக அழிவின் கணிப்புகள் பெரும்பாலும் மனிதர்களின் அச்சங்களை பிரதிபலிக்கின்றன என்பது தெளிவாகின்றது. அதே நேரத்தில் அறிவியல் ரீதியான ஆபத்துக்கள் இருப்பினும் அவை உடனடியல்ல. உலக வெப்பமயமாதல், கடல் நிலை உயர்வு போன்ற காலநிலை மாற்றங்கள், ஆஸ்ட்ராய்டுகள் தாக்கம், அணுப்போர் போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் பேரழிவு உண்டாகக்கூடும். ஆனால் அவை மிகவும் குறைந்த வாய்ப்பில் நிகழும் என்று கூறப்படுகின்றது. இவை நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் உலகம் உடனடியாக அழியாது, ஆனால் மனிதர்கள் அவற்றை நிர்வகித்து சாத்தியமான ஆபத்துக்களை குறைக்க முயல வேண்டும். 2025ஆம் ஆண்டின் உலகம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் நிலைமை முழுமையாக எதிர்மறையில்லை. பொருளாதார ரீதியாக மெக்கின்சி மற்றும் IMF ஆய்வுகள் உலக பொருளாதார எதிர்பார்ப்புகள் குறைந்தாலும்
நிலைத்திருக்கும் என்றும் IPSOS கருத்து கணிப்புகளின்படி மக்கள் தங்கள் நாடு சரியான திசையில் செல்கின்றது மற்றும் பொருளாதார நல்ல நிலையில் இருக்கின்றது என்றும் எண்ணுகின்றார்கள். சுற்றுச்சூழல் ரீதியாக பசி குறைப்பு மற்றும் சில முன்னேற்றங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் காலநிலை அழுத்தங்கள், பொருளாதார நிலைத்தன்மை குறைவு மற்றும் மோதல்கள் தொடர்கின்றன. அரசியல் ரீதியாக அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சிக்கான நிதியுதவி போன்ற பிரச்சினைகள் உலகின் பல பகுதிகளில் கவனத்தை பெறுகின்றன. இதன் மூலம் உலகம் சவால்களை எதிர்கொண்டு நிலைத்திருக்கின்றது என்பது தெளிவாகின்றது. சமூக ஊடகங்களில் ஆர்ஃபிஷ் மீன்கள் சம்பந்தமான வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றன. மக்கள் இந்த அரிதான ஆழ்கடல் உயிரினங்களை உலக அழிவுடன் தொடர்படுத்துகின்றார்கள். இது ஒரு தற்செயலான நிகழ்வா அல்லது உலகிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்துள்ளன. பல்கேரியாவைச் சேர்ந்த பார்வையற்ற பாபா வங்காவின் தற்போதைய மத்திய கிழக்கு போர் தொடர்பான கணிப்புகளும் பெருமளவு விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அவர் கூறியது போல போர் கிழக்கில் தொடங்கி மேற்கு நோக்கி பரவும் என்றும் மத்திய கிழக்கு பதற்றங்கள், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மோதல் இதற்கு பொருந்துவதாகவும் பலர் இணைக்கின்றார்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் உலக அழிவு என்பது மனித கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டது என்பதே நிதர்சனம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.